ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशेवरोकिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। गीता भाष्यम् மூணாவது அத்தியாயம் உங்கள் புக்கில் 240வது பக்கம். ந கர்மணா மனாரம்பாத் நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணுதே நச்ச சந்நியசனாதேவ சித்திம் சமதி கச்சதி. ஒரு மனிதன் புருஷக கர்மத்தை செய்யாம ஞானம் என்பது கிடையாது. ஆரம்பிக்காமல் கர்மயோகத்தை ஆரம்பிக்காமல் ஞானம் என்பது கிடையாது. கர்மத்தை விட்டு விடுவதனால அவன் மோட்சத்தை பெறுவது கிடையாது அப்படிங்கிற கருத்தை தான் இந்த நம்ம ஸ்லோகத்தில் சொல்லிட்டு வராரு. ஃபர்ஸ்ட் நாம் புரிஞ்சுக்க வேண்டிய வேர்டு நைஷ்கர்மியம். அது இட் இஸ் நாட் அ லிட்ரல் மீனிங் எடுத்துக்கூடாது. கர்மம் நைஷ்கர்மியம்னா கர்மம் செய்யாமல் இருத்தல், அதுதான் மீனிங் சான்ஸ்கிரிட்ல. நைஷ்கர்மியம் கர்மியம் ந போட்டோம்னா நைஷ்கர்மியம். அப்போ லிட்ரலா நம்ம மீனிங் எடுத்துக்கூடாது. எப்படி எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறது அப்படி கிடையாது. இட் இஸ் அ டெக்னிக்கல் மீனிங் நம்ம எடுக்கணும். அது என்னங்க டெக்னிக்கல் மீனிங்? ஆக்ஷன் அப்படின்னா ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னா கர்த்தா இஸ் இன்வால்வ். ஹூ இஸ் தட் கர்த்தா? ஃபர்ஸ்ட் காரகம்னு சொல்லுவோம். ஒரு கர்மம் நீங்கள் நடைபெறணும்னா நிறைய காரகங்கள் தேவைப்படும், அசசரிஸ். இப்போ நீங்கள் சமைக்க போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சமைக்கிறதுக்கு ஒரு ஆள், நான் சமைக்கணும்னு ஒரு ஆள் முடிவு பண்ணுறான் பார்த்தீங்களா, அவன் தான் கர்த்தா. ஃபர்ஸ்ட் அவன் முடிவு பண்ண ஃபர்ஸ்ட் அசசரி கர்த்தா இருந்தால் தான் கர்மமே நடைபெறும். யார் அந்த கர்த்தா? நான் சமைக்க போறேன் அப்படின்னு ஒருத்தன் முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம் அங்கே உள்ள போனதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட்ஸ் வேணும், கர்ம, அரிசி பருப்பு எதெல்லாம், அதெல்லாம் கர்ம. அப்புறம் அதுக்கு என்னென்ன வேணும்? கரணங்கள் வேணும், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அடுப்பு, மிக்சி, இந்த மாதிரி கரணங்கள் வேணும். அப்புறம் எந்த இடத்துல நடைபெறுதுன்னு வேணும். இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பேரு அசசரிஸ். ஒரு கர்மம் நடைபெறுவதற்குண்டான அசசரிஸ் இருந்தால் தான் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கர்மமே நடைபெறும். ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியுது? கர்மம் நடைபெற வேணும்னா எல்லாமே இருக்குது. அரிசி இருக்கு, பருப்பு இருக்கு, மிக்சி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா கர்த்தான்னு ஒரு ஆள் அங்க இல்லைன்னா சமையல் செய்யறதுக்கு அங்க ஆள் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அசசரி ஃபார் அன் ஆக்ஷன் டு டேக்ஸ் பிளேஸ், கர்த்தா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவன் தான் முதல்ல வர்றான். இவங்க என்ன இப்ப அந்த கர்த்தா தான் கர்மத்தை செய்யறான். சாஸ்திரம் என்ன சொல்லுது? நைஷ்கர்மியம் அப்படிங்கிற வேர்டு சொல்லுது, ஆக்ஷன்லெஸ். அதுதான் ஞானத்துக்கும் மோட்சத்துக்கும் காரணம். அப்படின்னா ஆக்ஷன்லெஸ் அப்படின்னா பிசிக்கலா ஆக்ஷன் இல்லாமல் இருத்தல் அல்ல. மோட்சம் பெறணும், ஞானத்தை பெறணும் அப்படின்னா எல்லா கர்மத்தையும் விட்டுட்டு நம்மளுடைய சுதர்மம் எது இறைவன் கொடுத்துருக்காரோ அதையெல்லாம் விட்டுட்டு நான் கிளாஸ் அட்டன் பண்ணி ஞானத்தை பெறுவது அல்ல. கர்மத்தை ஆரம்பிக்கிறதுனால ஞானம்ங்கிறது கிடையாது, கர்மத்தை விட்டுறதுனால மோட்சங்கிறதும் கிடையாது. நீ கர்மத்தை பண்ணிட்டே இருக்கணும் த்ரூஅவுட் யுவர் லைஃப். கர்மன் ஏவாதிகாரஸ்தே பலேஷு கதாச்சன. கர்மன் மட்டும்தான் உனக்கு அதிகாரமே கொடுத்துருக்கேன். த்ரூஅவுட் த லைஃப் நீ கர்மத்தை பண்ணணும். கர்மத்துல எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்க கூடாது. கிளாஸுக்கு வர்றங்கிறதுக்காக சொதர்மத்தை விட்டு கொடுக்க கூடாது. ஏன்னா கர்மத்தை சொதர்மத்தை முடிச்சுட்டு தான் நீங்க எங்க வரணும்? மோட்சத்துக்கே வர. நிறைய பேர் கேட்கறது, எங்க நாம கர்மத்தை நான் பண்ணும்போது என்னால கிளாஸ் அட்டன் பண்ண முடியல அதனால அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அப்போ உங்களுக்கு கர்மத்தையே ஒழுங்கா பண்ண முடியலிங் போது, உங்களுடைய இறைவன் கொடுத்த சொதர்மத்தை பண்ணும்போது என்னால கிளாஸ் அட்டன் பண்ண முடியலன்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுடைய திங்கிங் ப்ராசஸை கொஞ்சம் மாத்திக்கிங்க.
என்ன கர்மத்தை செய்யறதுனால என்னால கிளாஸுக்கு வர முடியல அப்படின்னா உங்களுடைய இயலாமையை போர்டு போட்டு காமிக்கிறீங்க. உங்களுடைய சொதர்ம அனுஷ்டானத்தை பண்ண முடியலன்னு அர்த்தமே தவிர சொதர்மத்தை விட்டுட்டு கிளாஸுக்கு வான்னு யாரும் சொல்லுவாரு. ஒருத்தர் பேசும்போது சொன்னாங்க, என்னுடைய தொழில் நல்லா போகுது, ஆனா கிளாஸ் அட்டன் பண்ணாம போறணும்னு எனக்கு ஒரு அது அதை அட்டன் பண்ண சொதர்மத்தை பண்றதுனால என்னால கிளாஸுக்கு வர முடியலன்னு சொல்லும் போது சொதர்ம அனுஷ்டானத்திலே இயலாமை இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா அந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கணும், சொதர்ம அனுஷ்டானத்தை யாருனால கிளாஸுக்கு வர முடியும், சொதர்ம அனுஷ்டானத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டு அத எப்படி பண்ணணும், கர்ம அடுத்த லெவல் தான் என்னது, ஃபர்ஸ்ட் சொதர்மத்தை கம்ப்ளீட் பண்ண தெரியணும். அதுக்கப்புறம் தான் அதை கர்ம யோகத்துக்கு நீங்க கூட்டிட்டு போக முடியும். பை சேஞ்சிங் த ஆட்டிடியூட் யூ சேஞ்ச் த சொதர்மா இன்டு கர்ம யோகா. அந்த கர்மயோகத்தை மாத்துனதுக்கு அப்புறம் தான் நீங்க வகுப்புகளுக்கு வர்றது சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் இஸ் பாசிபிள். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் கர்மயோகா தான் சிரவணம் மனனம் நிதித்தியாசனத்துக்கு நம்ம போக முடியும். ஸோ இவர் என்ன சொல்றாரு, கர்மத்தை நல்லா புரிஞ்சுக்கு. கர்ம ஏன்னா கிரகஸ்தாவா இருக்கிறவங்க சொதர்ம அனுஷ்டானத்தை செய்யாம ஞானமோ மோட்சமோ கிடையவே கிடையாது. சொதர்ம அனுஷ்டானம் அதை கர்ம யோகமா பண்றதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணுமே தவிர கர்மத்தை விட்டுட்டு நான் கிளாஸுக்கு வர்றேன், கர்மத்தை விட்டுட்டு நான் ஆன்சர் எழுதுறேன், நான் கர்மத்தை விட்டுட்டு இந்த பாதைக்கு வர்றேங்கிறது அவங்க இயலாமையை தான் காமிக்கிறீங்களே தவிர இன்னும் கொஞ்சம் உங்களுடைய எஃபிஷியன்சிய அது இயலாமை ஏன் வருது, அதுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கும்போது இயலாமை வரும். எனக்கு கொடுத்த ஏன் எனக்கு அந்த இயலாமை சொதர்மத்துல வருதுன்னு அடுத்த கேள்வி போட்டு பாருங்க. ஏன் சில பேர் தன்னோட சொதர்மத்தை முடிச்சுட்டு கர்மயோகத்தை முடிச்சுட்டு பஞ்சமகா யக்னங்களை முடிச்சுட்டு வகுப்புக்கு வர முடியுது ஒருத்தர்னால சொதர்மமே இங்க முடிக்கிறக்க எங்க தக்கணத்தை போடுது அப்படின்னா ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த சொதர்மத்தில் இருக்கிற ஒரு மரியாதை மதிப்பு இறைவன் கொடுத்தது என்னுடைய சொதர்மம். அது சாதாரண என் கணவன் கொடுத்ததோ என் குழந்தைகள் கொடுத்ததோ அல்ல, எனக்கு இந்த உடம்பை கொடுத்த இறைவன், இந்த குடும்பத்தை கொடுத்த இறைவன் எனக்கு இந்த சொதர்மத்தை கொடுத்திருக்காரு. காலைல எந்திரிச்சா எது சொதர்மம் என்ன, இந்த காலையில எந்திரிச்சோன்னா என் குடும்பம் என்னிடம் இருந்து எதிர்பார்க்குதோ அதுதான் சொதர்மம். இதுக்கு நாம இப்போ we need not go to college or universities to know about our சொதர்மா. அவங்கவுங்க சொதர்மம் மாறுபடும், அவங்கவுங்க குடும்பத்தில் இருக்கிற மெம்பர்ஸை பொறுத்து சொதர்மம் மாறுபடும். அத இறைவன் கொடுத்ததுங்கிற ஒரு ஆட்டிடியூட், எவ்ரிதிங் இஸ் given to me by பகவான். இந்த சொதர்மம் எனக்கு இறைவன் கொடுத்ததுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா சலுப்பு வராது. அதுல தோல்வி மன ஏமாற்றமோ தோல்வியோ நினைச்சது நடக்கலினோ எதுவுமே வராது. சோ ஃபர்ஸ்ட் பக்தி. எங்க வர பாருங்க, பக்தி குவாலிட்டி டைம் குவான்டிட்டி டைம் கொடுத்து இருக்கிறவங்கனாலதான் சொதர்மத்தை இறைவன் கொடுத்தன்னு ஏத்துக்க முடியும். சொதர்ம இறைவன் கொடுத்தன்னு ஏத்துக்கிட்டா மட்டும்தான் அதை எஃபிஷியன்சியா திறமையாக செய்ய முடியும். வித் எந்தோட சொதர்மத்தை நீங்க பண்ண முடியும். சொதர்மத்தை பண்ணும் போது அதை கர்மயோகமாக ஆட்டிடியூடா மாத்தணுங்கிறது முடியும். அந்த கர்மயோகம் தான் பஞ்சமகா யக்னங்கள். அந்த பஞ்சமகா யக்னங்கள் முடிக்க யாருனால முடியுதோ அவங்களுக்கு தான் சிரவணமே ஆரம்பிக்குது. யோகிதாம்சேன கர்மயோகம் தான் சித்த சுத்தி கொடுக்குது. அப்ப சித்த சுத்தி கர்மயோகம் என்ன, பஞ்சமகா யக்னங்கள், தேவதா யக்னம், பித்ரு யக்னம், பூத யக்னம், நர யக்னம், இதெல்லாம் கம்ப்ளீட் பண்றவங்களுக்கு தான் என்ன கிடைக்கும், சித்த சுத்தி கிடைக்கும். சித்த சுத்தி கிடைச்சா மட்டும்தான் உங்களுக்கு சிரவண யோகியதா அம்சமே உங்க மனசுக்குள்ள வரும். பஞ்சமகா யக்னங்கள் பண்ணலினா யூ கேனாட் கெட் த குவாலிஃபிகேஷன் டு அண்டர்ஸ்டாண்ட் டு ஹியர் சம். போயிட்டு இருக்குங்க, வகுப்புகள் போயிட்டு இருக்கும், எல்லாம் புரிஞ்ச மாதிரி இருக்கும். அதைத்தான் நீங்க ஏமாந்துடுறீங்க. புரிஞ்ச மாதிரி தான் இருக்குமே தவிர அந்த ரெகக்னிஷன் இருக்காது. ரெகக்னிஷன்ங்கிறது வேற, திங்கிங்கிறது வேற, தாட்டுங்கிறது வேற. ரெண்டு நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இது பெரிய சைக்காலஜி. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த தாட் வேற, ரெகக்னிஷன் வேற. உங்களுக்கு இந்த வார வகுப்புல நம்ம அதுதான் செரிஷ் அவர் வேல்யூ அடுத்தது நம்ம பாக்குறது இதுதான் முக்கியமான வேல்யூ. ரெகக்னிஷன் வேற, தாட் வேற. இப்ப நீங்க இந்த தாட்டுக்கு ரெகக்னிஷனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அங்க நான் சொல்ல போறது கம்பேஷன் தான். நீங்க கர்மயோகத்தை எடுத்துக்கலாம். நம்ம கர்மயோகத்தை பண்ணணும் அப்படிங்கிறது தாட். அச்சா நான் என்னைக்கு கர்மயோகம் பண்ணணும், அதில் நம்ம எது ஸ்பெஷலா பண்றோம், ஏன்னா தேவதா யக்னம் பூத யக்னம் எல்லாம் நல்லா பண்ணிடுறீங்க. பிரச்சனை பண்ண முடியாம அந்த அகங்காரம் விடாம இருக்கிற ஒரே இடம் நர யக்னம் தான். மெயின் எல்லாத்துக்கும் நர யக்னம் தான். இன்னும் அந்த ஓப்பனை பார்க்க மாட்டேங்குது. ஏன் நர யக்னம் நம்ம பண்ணணும் அப்படின்னா what are the things, qualities needed in my mind? It is not a thought. நர யக்னம் is not a thought. ஏன் சொல்லுங்க, தாட் எண்ணம், நான் பண்ணணும்னு ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வருது.
நீங்க வந்துருச்சுன்னு நினைச்சுக்கிறீங்க. கிடையாது. ரெகக்னிஷன் ஆஃப் கர்மயோகம் இஸ் டிஃபரண்ட், நரயக்னம். ரெகக்னிஷன் ஆஃப் நரயக்னம் இஸ் டிஃபரண்ட், தாட் இஸ் டிஃபரண்ட். தாட்னா ஒரு எண்ணம், நரயக்னம் பண்ணணும்னு ஒரு எண்ணம் வந்தோடனே நமக்கு பண்ண முடியுமான்னு கேட்டால் உங்களால் பண்ண முடியாது. நரயக்னம் பண்ணணுங்கிற எண்ணம் என் மனதில் வந்த உடனே என்னால நரயக்னம் பண்ண முடியும்னா முடியவே முடியாது. ஏன்? தாட்டுங்கிறது என்னது? வரும் போகும். ஆகமா பை தாட்டு ஒரு நிமிஷத்துக்கு வரும், அடுத்த க்ஷணம் காணாம போயிடும். ஸோ அந்த தாட்லயே இருக்கிறவங்களால நரயக்னம் பண்ணவே முடியாது. அப்ப என்னங்க பண்றது? யூ மஸ்ட் ரெகனைஸ் த நரயக்னம். There's a Himalayan height difference between the thought. அது ரெகனைஸ் ஆகிறதுங்கிறது என்ன? வாட் யூ மீன் பை ரெகக்னிஷன்? தாட்டுக்கும் ரெகக்னிஷனுக்கு என்ன வித்தியாசம்? ரெகக்னைஸ் பண்றது அப்படின்னா அதனுடைய உண்மை தன்மையை உணர்ந்து கொள்ளுறதுக்கு பேர் தான் ரெகக்னிஷன் பேரு. ரெகக்னிஷன் மீன்ஸ் அந்த உண்மை. கர்மயோக நரயக்னத்தினுடைய உண்மை என்னன்னு தெரிஞ்சு அத மனதில் ஒரு தயா, கம்பேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தயா, கருணைன்னு ஒன்று உள்ள இருக்கணும். இல்லைனால நரயக்னம் இஸ் நெவர் பாசிபிள் இன் யுவர் லைஃப் டைம். தயா, கருணைன்னு ஒரு எண்ணம் இருக்கணும். அந்த கம்பேஷன் தான் உங்களை கான்ட்ரிபியூட்டருங்கிற லெவலுக்கே கூட்டிட்டு போகும். இதெல்லாம் யாருக்கு வேணும்? நரயக்னம் பண்றதுக்கு பேக்ரவுண்ட், அஸ்திவாரங்கள் மனதில். ஜஸ்ட் தாட் பண்ணவே முடியாது. நானும் பண்றேங்க, முடியலைங்க, பண்றேங்க, முடியலைங்க, முயற்சி பண்றேங்க, முடியலைங்க, இதுதான் இருக்கும். யாரு? தாட் ஃபார்ம்ல இருக்கிற வரைக்கும் நரயக்னம். கர்மயோகம் வச்சுக்கலாம், பஞ்சமகா யக்னங்கள் வச்சுக்கலாம். நான் அந்த ஈஸியா இருக்கிறதுக்காக நரயக்னங்கிற வேர்டு போடுறேன். அப்போ ரெகனைஸ் பண்ற போது உள்ள ஒரு தயா, கருணை ஊறி இருக்கணும். அந்த தயா, அப்ப தயா எதுலதான் வரும்? பக்தி. பக்தி இருக்கிறவங்களுக்கு தான் என்ன வரும்? இறைவனுக்கு இருப்பது அனைத்தும் இறைவனை தவிர்த்த வேற இல்லைங்கிற கர்மயோக அண்டர்ஸ்டாண்டிங்ல ஃபர்ஸ்ட் தயா. அந்த தயா தான் எங்க கூட்டிட்டு போகும்? கான்ட்ரிபியூட்டருங்கிற லெவலுக்கே கூட்டிட்டு போகும் அந்த தயா. அதுக்கப்புறம் என்னது? அதை நம்ம கொடுக்கணும், கான்ட்ரிபியூட்டர். அந்த கான்ட்ரிபியூட்டர் கொடுக்கறவங்கனால தான் எதை ரெகனைஸ் பண்ண முடியும்? நரயக்னத்தை ரெகனைஸே பண்ண முடியும். உண்மைத்தன்மை உறுதி மனதில் ஏற்படும். உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்குதா கொடுக்கறக்கு, ஒரு பொருள் இருக்குதா இல்லையாங்கிறது மேட்ரு கிடையாது. அது மேட்ரே கிடையாது. இருக்கிறத கொடுங்க, இல்லாத கொடுங்கன்னு யாரும் சொல்லல. எதை எடுத்தாலும் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? இதை நம்மகிட்ட இல்லாதனால கொடுக்கல. இல்லாத பத்தி யாரும் பேசல, இருக்கிறத. நேற்று ஒருத்தர் பேசுங்க, ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க, எப்படி பண்றேன்னு தெரியல, கடைசியில பார்த்தா ஒரு 4 பேருக்கு நான் மோர் கொடுக்கறேன். என்ன இருக்குதோ அதை முதல்ல. இந்த பேஸ் இல்ல, ஜஸ்ட் தாட்ல தான் இருக்கிறமே தவிர ரெகக்னிஷனுக்கு வர்றதுங்கிறதுக்கு நிறைய அந்த டெரிட்டரிக்கு நம்மளை கொண்டுட்டு போய் உள்ள நுழைக்கணும். தட் இஸ் த டெரிட்டரின்னு சொல்றேன், புரியுதா தெரியல. அந்த டெரிட்டரி மீன்ஸ் அந்த செட்டப் ஆஃப் மைண்டுக்கு நம்ம கொண்டு நம்மளை விடணும். எது? பக்தி, தயா, கருணை, கான்ட்ரிபியூட்டர் இருந்தா தான். இதெல்லாம் எது தெரியுங்களா? இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்றோம். அப்பதான் உங்களுக்கு செல்ஃப் லவ்வே வரும். அந்த செல்ஃப் லவ் எப்ப வரும்? கம்பேஷன், அதாவது தயா, கான்ட்ரிபியூட்டர் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு உங்க மேல ஒரு செல்ஃப் லவ்வே வர ஆரம்பிக்கும். அந்த செல்ஃப் லவ் எப்படி வந்தது நம்ம பார்த்தோம், சேரிட்டி, செரிஷ் அவர் வேல்யூல. அந்த செல்ஃப் லவ் வரணும்னா செல்ஃப் டிக்னிட்டி, செல்ஃப் ரெகக்னிஷன், செல்ஃப் அக்செப்டன்ஸ் இதெல்லாம் வரும். அப்பதான் இதுதான் அந்த டெரிட்டரின்னு பேரு. இதெல்லாம் மனதில் இருந்ததுன்னா நரயக்னம்ங்கிறது உங்களுடைய சுபாவமாயிரும். அது என்ன இருக்குது, என்கிட்ட என்ன இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் மேட்ரே கிடையாது. அது உங்களுடைய சுபாவம். அப்பதான் என்ன அர்த்தம்? இந்த டெரிட்டரியில் நீங்க வந்தீங்கன்னா யூ ஆர் ரெகனைசிங் நரயக்னம். ரெகனைஸ் பண்ணவங்கள இமயமலையே வந்து குறுக்களை நின்னாலும் தாண்டி போயிடுவாங்க. அந்த ரெகனைஸ் பண்ணாததுதான் பிரச்சனை. நீங்க தாட் ஃபார்ம்ல இருக்கிறது தான் பிரச்சனையே தவிர ரெகனைஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த உலகத்துல இமயமலையே என் முன்னால வந்து நின்னாலும், வீடே தண்ணியில அடிச்சுக்கிட்டு போனாலும், என்ன ஒரு கஷ்டங்கள் வந்தாலுங்கிறக்கான அப்படி சொல்றேன், வந்தாலும் அவங்களால நரயக்னம் பண்ணாம இருக்க முடியாது. ஏன்? அந்த டெரிட்டரிக்குள்ள வந்துட்டாங்க அவங்க. they have to do it. அப்ப பண்ணல அப்படின்னா இன்னும் அந்த பிளாட்ஃபார்ம், அந்த டெரிட்டரிக்குள்ள நம்ம வரல. we are not recognizing itன்னு அர்த்தம். எது? கர்மயோகம். கர்மயோகத்தை என்ன பண்ணிக்கணும்? தாட் ஃபார்ம்ல இருக்க வரைக்கும் நீங்க கர்மயோகமே பண்ண முடியாது.
யூ மஸ்ட் ரெகனைஸ் இட். அதை உறுதிப்படுத்தணும், உண்மைப்படுத்தணும். அதுதான் உங்களை என்ன பண்ண வைக்கும், கர்மயோகத்தை பண்ண வைக்கும். ஸோ இத்தனை இருக்கும்போது நான் கர்மத்தை விட்டுறேன்னு சொல்லலாமா, கர்மத்தை குறைச்சிக்கிறேன்னு சொல்லலாமா, இல்ல கர்மமே ஆரம்பிக்காம கர்மயோகம் எதை சொல்லிட்டாரு, கர்மயோகத்தை ஆரம்பிக்காதவனுக்கும் மோமனானம் கிடையாது. நான் எனக்கு வந்து படிக்கிறதுக்கு டைமே இல்லைங்கன்னு சொல்லிட்டு கர்மத்தை விட்டுட்டு நீ சன்னியாசம் வாங்கிட்டீனாலுமே அதனால மட்டும் மோட்சம் எல்லாம் கிடைக்காது. ஏன்னா கர்மத்தை வச்சுதான் நீங்க இந்தந்த எங்க கன்சியூமர் கான்ட்ரிபியூட்டர் சொன்ன பாருங்க, இந்த பிளாட்ஃபார்ம் ரெடி பண்றக்கு, இந்த டெரிட்டரிக்குள்ள நீங்க வர்றக்கு என்ன வேணும், கர்மம் வேணும். அதான் சொல்றாரு, கர்மம்ங்கிறத விட்டுட்டு ஞானமும் கிடையாது, மோட்சமும் கிடையாது. டோன்ட் பிளேம் யுவர் ஸ்வதர்மா. இட் இஸ் a gift to you by பகவான். யூ டூ இட். அதுல வந்து உங்களுக்கு குறை கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம், தட் இஸ் given to me பகவான்ங்கிறது இன்னும் புரியலின்னு அர்த்தம். அது எப்படி இருக்குது, given to me பகவான் எடுத்தீங்கன்னு வச்சுங்க, அது தாட்ல இருக்குன்னு அர்த்தம். அதை ரெகனைஸ் கொண்டு வரணும். எதை நீங்க படிக்கிறீங்களோ அது தாட் ஃபார்ம்ல இருக்கிற வரைக்கும் பலனை தராது. ஏன்னு கேட்டா தாட் வரும் போகும், அவ்வளவுதான். ஒரு நிமிஷத்துக்கு வரும், ஒரு நிமிஷத்துக்கு போயிடும். ஸோ தாட் வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் ஃபார்வர்ட் ஆக முடியாது. அதை ரெகனைஸ் பண்ணணும், ஒன்னொன்னே நீங்க ரெகனைஸ் பண்ணணும். அப்பதான் நான் சொன்னது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ கர்மயோகமா இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு நிறைய யக்னம் பண்றதா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலுமே யூ மஸ்ட் ரெகனைஸ் இட். அப்பதான் ஏன்னா நிறைய பேர் பேசும்போது எனக்கு பண்ணணும்னு இருக்குங்க ஆனா முடியலைங்க, ஆனான்னு போட்டீங்கன்னா என்ன அர்த்தம், ரெகனைஸ் பண்ணலின்னு அர்த்தம். என்னால் பண்ணணும்னு ஆசை இருக்குங்க ஆனா பண்ண முடியும். ஆனாங்கிற வேர்டு வந்தாவே மாஃபியா, லேடி இஸ் பிட்வீன் யூ அண்ட் மீ, ஷீ இஸ் ஸ்பீக்கிங், எனக்கு புரிஞ்சு போயிடும். அந்த மாஃபி அதுதான் மாயா. எப்படி இப்படி நினைக்க வைக்கிறா பாருங்க உங்களை, இத்தனை திங்கிங்ல இருந்து அதை மறைச்சு எப்படி காமிக்கிறா, டைம் இல்ல. பஞ்சமகா யக்னங்கள் பண்ணல, தேவத யக்னமாகட்டும் பித்ரு யக்னமாகட்டும், இதுல ஏதாவது ஆப்ஷன் நான் 4 செஞ்சுட்டுங்க, ஒண்ணு செய்யலினாலும் அது ஒருங்கிறது ஓட்டை. அந்த பானையில் இருக்கிற ஒரு ஓட்ட வழியா என்ன ஆயிரும், வாங்குற ஞானம் எல்லாம் போயிட்டே இருக்கும் பார்த்துக்குங்க. ஸோ ப்ளீஸ் கான்சென்ட்ரேட் ஆன் பஞ்சமகா யக்னம். அதைத்தான் அவர் என்ன சொல்றாரு, கர்மத்தை விடுறதுனால உனக்கு ஞானமோ மோட்சமோ கிடையவே கிடையாது. ஏன், கர்மம் தான் அஸ்திவாரமே. ஞானத்துக்கு இன்டைரக்ட் காஸ், நாட் டைரக்ட். அப்கோர்ஸ் டைரக்ட் காஸ்ட் என்னது, சிரவணம் மனனம் நிதித்தியாசம் தான் டைரக்ட் காஸ். பட் இன்டைரக்ட் காஸ் அப்படின்னு அது லோன் கிடையாது. இதன் மூலியமாகத்தான் நீங்க அதை பெற முடியும். இதைத்தான் பகவான் இந்த அத்தியாயத்துல இந்த ஸ்லோகத்துல பர்டிகுலரா உங்களுக்கு சொல்றது. நைஷ்கர்மியம்னா பெண்ண. இப்ப இந்த கர்மத்தை எல்லாம் பண்ற இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணது வெறும் கர்மா. இப்ப எங்க வர்றோம், நைஷ்கர்மியம். இதெல்லாம் பண்ணி இருந்தா தான் நைஷ்கர்மிங்கிற வேர்டு நீங்க ரெகனைஸ் பண்ண முடியும். ஒடிமை நைஷ்கர்மியம் கர்மம் இல்லாமல் இருத்தல் அல்ல. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், ஒரு கர்மம் நடைபெறணும்னா கர்த்தாங்கிறால் ரொம்ப முக்கியம். நாம எவ்வளவு என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், சரீர அபிமானம் இருக்கிற வரைக்கும் நான் அந்த கர்மத்தை செய்தேன், இந்த சரீரம் தான் கர்மத்தை செய்து, ஆத்மா அகர்த்தாங்கிற ஞானம் தான் நைஷ்கர்மியம். ஆத்மா எந்த ஒரு கர்மத்தையும் செய்வதில்லைங்கிற அறிவுதான் நைஷ்கர்மியம். அவ்வளவுதானே தவிர நைஷ்கர்மியா கர்மத்தை விடுறது அல்ல. இந்த சரீரம் கர்மத்தை செய்யுது, ஆத்மாவில் கர்மம் கிடையாது. சத்து சித்து ஆனந்த சொரூபம் அகம், அதுதான் நான். அங்க கர்மம் கிடையாது. அப்ப என்ன சொல்லலாம், நான் கர்மத்தை செய்வதில்லைன்னா எப்படி புரிஞ்சுக்கணும், ஆத்மா கர்மத்தை செய்வதில்லைன்னு அர்த்தமே தவிர இந்த சரீரம் கர்மத்தை செய்யாமல் இருப்பது அல்ல. அதான் சொன்னேன், பியோர் டெக்னிக்கல் வேர்டு நைஷ்கர்மியம். ஆத்மா அகர்த்தா இதி ஞானம். ஏன்னா ஆத்மா பாத்தீங்கன்னா அகர்த்தா என்ன சொல்லலாம், எட்டர்னலி. ஆச்சா, இந்த கர்த்தா இருக்கான் பாருங்க, அகங்கார கர்த்தா, அகங்காரம் சொல்லலாம் கர்த்தான்னு சொல்லலாம். அவன் பாருங்க கர்த்தா எட்டர்னலி, ஆத்மா அகர்த்தா எட்டர்னலி. பட் அகங்காரம் கர்த்தா எட்டர்னலி. இது ரெண்டுக்கு தான் வித்தியாசம் புரியும். ஆத்மாங்கிறது அகர்த்தா எட்டர்னலி, பட் அகங்காரங்கிறது கர்த்தா எட்டர்னலி கர்த்தா. அவன் கர்மத்தை விடுறதுங்கிறதெல்லாம் நாட் பாசிபிள். அவன் கர்மத்தை செஞ்சுதான் ஆகணும். புரிஞ்சுங்களா? அதுல சாய்ஸ் எடுத்துக்காதீங்க. ஏன் அர்ஜுன் ஏன் சொல்றாரு, அவன் என்ன சொல்றான், நான் கர்மத்தை விட்டுட்டு எங்க ஓடிடுறேன், ரிஷிகேஷ் போயிடுறேன், குருவை பாக்குறேன், நான் படிச்சுக்கிறேன், எனக்கு இந்த கர்மமே வேண்டாம், சொத்தர்ம போர் வேண்டாம்.
அது அர்ஜுனனுக்கு மட்டும் சொன்னதில்லை. யார் யாருக்கு சொத்தர்மம் பண்றதுல கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்குதோ, கொஞ்சம் லேசினஸ் அப்படி இருக்குதோ, ஒரு மந்தம் இருக்குதோ, அவங்களுக்கு சொல்றாரு சொதர்மத்தை நீ விட, எந்த இடத்துலையும் சொதர்மத்தை விடக்கூடாது. அது படிப்பை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா உன்னோட இயலாமையை காமிக்குதே தவிர அது உண்மையில் தவறு. ஸ்வதர்மத்தை விட்டுட்டு ஞானத்துக்கு வர்றதுங்கிறது கிடையாது. இப்ப கமிங் டு த பாஷ்யம். பேஜ் நம்பர் 242. எஸ், அதுல கீழே இப்போ பேஜ் நம்பர் 242 கீழ் பாஷ்யம். கர்மத்தை அனுஷ்டித்தலே நைஷ்கர்மியம் அடைவதற்கு உபாயம். இதைத்தான் இப்ப 15-20 நிமிஷமா நான் விளக்கணும். அந்த ஒரு லைனு கூட விளக்கம் தான் இப்ப. கர்மத்தை அனுஷ்டிக்கிறது தான் நைஷ்கர்மியத்தை அடைவதற்கு உபாயம். உபாயம் இல்லாமல் உபாயம் எது? ஞானம், மோட்சம், இதை அடைய முடியாது. அடுத்த பாஷ்யம் 243 பக்கம், ஃபர்ஸ்ட் பாஷ்யம். நைஷ்கர்மிய லட்சணமாகிய ஞான யோகம், அதுக்கு கர்மயோகமே உபாயம் என்று உடனே அவர் என்ன சொல்கிறாரு? நான் மட்டும் சொல்லல, ஸ்ருதியிலையும் ஸ்மிருதியிலையும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நான் சொன்ன விஷயங்களுக்கு கொட்டேஷன் கொடுக்கிறாரு. எங்கெங்க? ஸ்ருதியிலையும் சொல்றாரு, ஸ்மிருதியிலையும் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் பிருகதாரணி உபனிஷத்துல என்ன சொல்லுதுங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்றாரு. அதுக்கப்புறம் பகவத்கீதை 3 ஸ்லோகங்கள் 5வது அத்தியாயத்தில், இனிமேல் வரப்போற அத்தியாயம் 5வது அத்தியாயம், அப்புறம் கடைசி பாத்தீங்கன்னா 18வது அத்தியாயத்துல கொட்டேஷன் கொடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் பிருகதாரணி உபனிஷத்து. நான் சொன்ன கருத்தை தான் சங்கராச்சாரியர் இப்ப சொல்றாரு. உபனிஷத்துலயும் சொல்லப்பட்டிருக்கு. என்னது? ஸ்ருதியில் இங்கு பிரஸ்தாபிக்கப்பட்ட ஞேய ரூபம். இப்ப நாம எஸ்டாப்ளிஷ் பண்ணிடு. பிரஸ்தாபிக்கப்பட்ட என்ன அர்த்தம்? வாட் வி ஹாவ் எஸ்டாப்ளிஷ்ட் நவ். ஞேயம் ஞான ரூபமாகிய ஆத்ம லோகத்தை, ஆத்மாவை அறிவதற்கு உபாயமாக என்ன? யாரு? பிராமணர்கள், பிரம்ம, அதாவது சத்துவகுண பிரதானமானவர்கள் எதை எடுத்துக்கிட்டாங்க? வேதம் ஓதுவது, யக்ஞாதிகளையும் அறிய, இதை அறிய ஆசைப்படுகிறார்கள். அந்த கர்மத்தை செய்துதான், அதை கர்மயோகமாக செய்துதான் ஞானத்தை பெற முயற்சி பண்றாங்களே தவிர, யாரு சொல்ற? பிருகதாரணி உபனிஷத்துல பிராமணன் என்பவன் எதை செய்யறா? வேதம் ஓதுதல், யக்ஞாதி கர்மங்கள், கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட யக்ஞாதி கர்மங்கள், வேதத்தை ஓதுதல், சாண்டிங், அதை அத்தியாசம் சொல்ல, அதையும் இதை அறிய அதையெல்லாம் செஞ்சு கர்மயோகமாக செஞ்சு அதை ஆசைப்படுகிறார்கள்னு பிருகதாரணி உபனிஷத்துல சொல்ற ஒரு கொட்டேஷன். என்று கர்மயோகமானது ஞான யோகத்திற்கு உபாயம் என்று பிருகதாரணி உபனிஷத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது இக அபீச்ச. இகன்னா இந்த பகவத்கீதையிலையும் நான் உனக்கு கொட்டேஷன் கொடுக்குறேன். நீ என்ன படிக்கல? 5th அத்தியாயத்துல 2, ஃபர்ஸ்ட் 2 பாத்தீங்கன்னா 5th அத்தியாயம், கடைசி 18வது அத்தியாயம். ஃபர்ஸ்ட் 5வது அத்தியாயம் 6வது ஸ்லோகம். அதாவது இனிமேல் தான் வரப்போகுதுப்பா. 5வது அத்தியாயம் 6வது ஸ்லோகம். சந்நியாசஸ்து மகாபாகோ துக்கமாப்துமயோ கதக யோகயுக்தோ முனிர் பிரம்ம நச்சிரேனாதிகச்சதி. இந்த ஸ்லோகத்தோட மீனிங் என்ன? பெருந்தோளாய், கர்மயோகம் செய்யாது கர்ம சந்நியாசம் பெறுதல் எளிதன்று. கர்ம சந்நியாசத்தை நைஷ்கர்மியம். கர்ம சந்நியாசம் என்ன? ஆத்மா அகர்த்தா என்று தெரிந்து கொள்வது நடைபெறாது. எது இல்லாம? கர்மயோகம் இல்லாமல் கர்மத்தை ஞாசம் செய்வது, நைஷ்கர்மியம் என்பது முடியாது, பெறுதல் எளிதன்று. கர்மயோகம் செய்யும் முனிவனோ விரைவில் பிரம்மத்தை அடைகிறான். கர்மயோகத்தை செய்யறதுனால பிரம்மயோகம், பிரம்ம பிராப்தி அல்ல. கர்மயோகம்ங்கிறது இன்டைரக்ட் காஸ். டைரக்ட் காஸ் சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். அதை செய்வதற்குண்டான குவாலிபிகேஷன் அவனுக்கு அது கர்மயோகம் அவனுக்கு கொடுத்து விடுகிறது. பஞ்சமகா யக்னங்கள் அவனுக்கு குவாலிபிகேஷனை கொடுக்குது. அடுத்தது 2வது, அதே 5வது அத்தியாயம் 11வது ஸ்லோகம். யோ காயேன மனசா புத்யா
கேவலைரிந்திரியைரபி யோகின கர்ம குர்வந்தி சங்கம் த்யக்த்வாத்ம சுத்தயே. யோகிகள் பற்றை துறந்து சித்த சுத்திக்காக வெறும் காயத்தாலும் மனதாலும் புத்தினாலும் இந்திரியங்களாலுமே கர்மத்தை செய்கிறார்கள். அவனுக்கு என்ன தெரியுது? கர்மம் எங்கு நடைபெறுகிறது? இந்த சரீரம். சரீரம்ங்கிறது மனம், புத்தி, கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், இதெல்லாம் சேர்ந்துதான உடல். அதில் கர்மம் நடைபெறுகிறது. ஆத்மாவில் கர்மம் என்பது கிடையாது. யாருக்கு தெரியுது? யோகிகள் பற்றை துறந்து. இதை தெரிஞ்சுக்கணும்னா என்ன வேணுங்கிறாரு? வைராகியம். வைராகியம் பற்றை துறந்து வைராகியத்தை பெற்று குவாலிபிகேஷனை பெற்று ராகத்வேஷத்திலிருந்து விடுபட்ட கர்மயோகிகள் சித்த சுத்திக்காக என்ன செய்யறாங்க? காயத்தாலும் மனசாலும் புத்தினாலும் தான் கர்மம் நடைபெறுகிறது. எதுல நடைபெறல? ஆத்மாவில் கர்மம் இல்லைங்கிறத சித்த சுத்தி அடைந்தவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். இல்லைன்னா அது எப்படித்தான் இருக்கும்? வகுப்பு எப்படி ஆரம்பிச்சோம்? இது கர்மயோகம் இல்லாம நான் வெறும் லெசனை மட்டும் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா that will be only in the thought form. That will not come to the recognition form. thought formலயே இருக்கும். நம்ம அதில் ஏமாந்துடுறோம். கர்மயோகம் பண்ணியிருந்தா தான் நீங்க ரெகக்னிஷனுக்கே வர முடியும். புரிஞ்சுக்கலாம்? ரெண்டுக்குள்ள கேப்பு. படிக்கிறதெல்லாம் உங்களுக்கு தாட் ஃபார்ம்ல தான் இருக்குமே தவிர அதை நீங்க ரெகக்னைஸ் பண்ணும்போது தான் தட் இஸ் ஓனிங் அப் த நாலேஜ்னு சொல்லுவோம். அதைத்தான் இப்போ என்ன சொல்றேன் நான், அது புரியலிங் போது அடுத்த வேர்டு ரெகக்னைசிங் த சப்ஜெக்ட் மேட்டர். அப்பதான் நீங்க எங்க போறீங்க? சிரவண யோகியதா பிராப்தியே நமக்கு நடைபெறும். அடுத்தது 3வது 18வது அத்தியாயத்துல 5வது ஸ்லோகம். ஐந்தாவது ஸ்லோகம். யக்ஞதான தபः கர்ம ந த்யாஜ்யம் காரியமேவ தத் யக்ஞோ தானம் தபಶ್ಚைவ பாவனானி மனிஷினாம். என்ன சொல்றார் 18வது அத்தியாயத்துல முடிக்கும் போது? யக்ஞம், தானம், தபஸ் ஆகிய கர்மம் விடப்படுவது அன்று. நீ கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் அதை மூனை விடக்கூடாது. அவை செய்யற்பாலன. யக்னமும் தானமும் தவமும் அறிஞர்களுக்கு புனிதம் வழங்குவது. அதுதான் ஒருத்தனை சுத்தம் படுத்துகிறது. அதை என்னைக்கும் விடக்கூடாது. யக்னம், தான, தப கர்மங்களை விடக்கூடாது. இது 3 எங்க கொட்டேஷன் கொடுக்கிறாரு? பகவத்கீதையில் இருக்கிற கொட்டேஷன். எதை? கர்மயோகத்தின் மூலமாகத்தான் ஒருவன் ஞானத்துக்கு வர முடியும். பஞ்சமகா யக்னங்கள் பண்ணாதான் அவன் ஞான யோகத்துக்குள்ள வர முடியும். நரயக்னம் பண்ணினாதான் அவன் ஞான யக்னத்துக்குள்ள யோகத்துக்குள்ள அவனால யோக்கியதாம்சமே வருது. அதுக்கப்புறம் தான் மனனம், அதுக்கப்புறம் தான் நிதித்தியாசனம். You get the qualification to study to enter into Vedanta. அடுத்து இத்தியாதி பிரதிபாத இஷ்யதி. இது மாதிரி இவ்வாறு நான் மேலும் எடுத்துரைக்க போகிறார். அடுத்து நனுச்ச அப்படின்னா இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா? இப்படி சொன்ன ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ண இல்லைங்களா? என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கோம்? கர்மயோகம் பண்றனா தான் he get the qualification to study ஞான to enter into ஞான யோகம் சொல்றீங்க இல்லையா? நனுச்ச அப்படியானா இங்க ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? அபயம் சர்வபூதேபியோ தத்வா நைஷ்கர்மிய சரேத். என்னது? மேலும் அபயம் சர்வபூதேபியோ தத்வா நைஷ்கர்மியம் ஆச்சரித்து அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு கொட்டேஷன் கொடுக்கிறாரு பூர்வபக்ஷி. நீ சொல்றது தப்பு, நான் ஒரு கொட்டேஷன் கொடுக்கறேன். என்ன கொட்டேஷன்? அபயம் சர்வபூதேபியோ தத்வா நைஷ்கர்மியம் ஆச்சரேத்து. இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் வேதாந்தத்துல இருக்குதே. இதனுடைய பொருள் என்ன? சகல பிராணிகளுக்கும் அபயம் அளித்து விட்டு அப்புறம்தான் நீ நைஷ்கர்மியத்தை மேற்கொள்ள வேண்டும் என்னன்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கே. சகல பிராணிகளுக்கும் அபயம் அளித்து விட்டு நீ நைஷ்கர்மியத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பது முதலிய வசனங்களால் செய்ய வேண்டிய கர்மங்களை விட்டு விடக்கூடாது. எப்பொழுதுமே கர்மத்தை நீ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அபயம் அளிக்கிறதுங்கிறது த்ரூ அவுட் லைஃப் நீ இருக்கணும். என்ன பூர்வபக்ஷி எதை புரிஞ்சுக்கிட்டான்? சரீரத்தில் செய்கிற கர்மத்தை விடுறதுன்னு புரிஞ்சுக்கிறார். முதல்ல நாம நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். இவர் எப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டார் பூர்வபக்ஷி? அவர் சரீரத்தில் செய்கிற கர்மத்தை விடுறது இறைவன் சொல்லவே இல்லை.
நைஷ்கர்மியம்ங்கிற வேர்டை தப்பா புரிஞ்சாச்சு. என்னென்ன நைஷ்கர்மியங்கிறது சரீரத்தில் கர்மத்தை விடுதல் அல்ல. ஆனா இவன் என்ன புரிஞ்சுக்கிட்டான், சரீரத்தில் கர்மத்தை விடக்கூடாதுன்னு எல்லா இடத்துலயும் சொல்லி இருக்கிறாங்களே, நீ சரீரத்துல கர்மத்தை விட சொல்றையே அப்படின்னா தப்பாக புரிந்து கொண்டுட்டான். அதனால என்ன கேட்கிறான், அபயம் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுங்கிறது தானம் தவம் தபஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், முதலில் கர்மங்களை விட்டு விடுவதனால நைஷ்கர்மியத்தை பெறலாம் என்று காட்டப்படுகிறது. இதெல்லாம் விட்டுட்டினாவே நைஷ்கர்மியம்னு சொல்லப்படுகிறது. சோ என்ன அர்த்தம் இதுக்கு, சகல பிராணிகளுக்கும் அபயம் அளித்து விட்டு நைஷ்கர்மியத்தை மேற்கொள்ளணும்னு சொல்றதே. முதலிய வச்சனங்களால் செய்ய வேண்டிய கர்மங்களை விட்டுட்டோம்னாவே போதும் நைஷ்கர்மியத்தை பெறலான்னு அர்த்தம் வருதே. இது பூர்வபக்ஷி டவுட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு சொல்ற சென்டென்ஸ். நம்மளுடைய புரிதலை கொண்டு உள்ள விட்டுறக்கூடாது. அவன் எப்படி புரிஞ்சிருக்கான், கர்மத்தை விட்டுட்டாலேயே நைஷ்கர்மிய சித்தி வந்துடும். அதான் நான் கர்ம நைஷ்கர்மியம் தானே, கர்மத்தை விட்டுறதானே, விட்டுறலாம்ல அப்படின்னு அவன் கேட்கறான். நைஷ்கர்மியத்தை பெறலாம் என்று கர்மத்தை விட்டுட்டோம்னாவே நைஷ்கர்மியத்தை பெறலாம் அப்படின்னு இதுக்கு மீனிங் தானே. தவறான புரிதல். அதுக்கு அவர் சொல்றாரு பாரு, என்ன சொல்றாரு, எடுத்தன பூர்வ, இது ஃபர்ஸ்ட் அந்த பேரா பூர்வபக்ஷி, இப்ப சொல்றது சித்தாந்தி சங்கராச்சாரியர். ஒரே பதில் என்ன சொல்றாரு, சந்நியாசத்தினால் மட்டுமல்ல என்று, வெறும் சந்நியாசத்தை கேவல சந்நியாசம், ரினவுன்ஸ் த வேர்ல்ட் டு கெட் அவே த ப்ராப்ளம். எனக்கு புரியுதுங்களா, ஒரு பிரச்சனை வருது, உலகத்தை விட்டு ஏதாவது வீட்டை விட்டு ஓடி ரினவுன்ஸ் த வேர்ல்டு டு கெட் அவே ஃப்ரம் த ப்ராப்ளத்துக்கு ஒருத்த சன்னியாசம் எடுத்துக்கிறான்னா அவனுக்கு பேர் கேவல சன்னியாசம். கேவல சன்னியாசினா ரொம்ப மோசமானதுன்னு அல்ல, அதாவது கேவல சன்னியாசினா வெளியில சன்னியாச கர்மத்தை விடுதல். எப்படி வீட்டுல பிரச்சனை இல்ல கடன் பிரச்சனை, so good to get away, he want to renounce the world, get away from the family, he wants to get away from the world அப்படின்னா ஓடி போய் எடுக்கிறான் பாத்தீங்களா ஒரு சந்நியாசம், அது கேவல சந்நியாசம்னு பேர். எந்த விதமான, ஏன்னா சந்நியாசம் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு தெரியும், வித்வத் விவிதிதா சந்நியாசம், விவிதிஷா வித்வத் சந்நியாசம், அதுதான் உண்மையான சந்நியாசமே. இதுக்கு பேர் என்ன, கேவல சந்நியாசம். பிரச்சனையிலிருந்து வெளியில ஓடணுங்கிறதுக்காக எடுக்கிறது. அங்க என்ன கிடையாது, ஞான ரகிதம். அந்த பிரச்சனையினால வீட்டு விட்டு ஓடுறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஞானமும் கிடையாது. ஆனா சன்னியாசிங்கிற பேர் மட்டும் இருக்கும், ஆனா உள்ள ஞானம் இருக்காது, ஞான யோக்கியதார் பிராப்தி இருக்காது, ஞானமும் கிடையாது, ஞான யோக்கியதையும் கிடையாது, ஞானத்தை பெறுவதற்குண்டான யோகியதையும் கிடையாது, அல்லது ஞானம் கிடையாது. அப்படி எடுத்து அந்த சன்னியாசத்துக்கு பேர் கேவல சந்நியாசம். இன்னொன்னு என்னது, ஞானத்தை பெற்றாச்சு நான் சன்னியாசம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு போற அந்த சன்னியாசிக்கு பேரு வித்வத். ஞானத்தை பெற்றாச்சு, யாக்னவல்க ரிஷி, நான் நிதித்தியாசனத்துக்காக போறேன், யாக்னவல்க ரிஷி பெஸ்ட் எக்ஸாம்பிள். அவர் வித்வத் சன்னியாசத்துக்கு போயிட்டாரு. இங்க ஹவுஸுக்கார கிரகஸ்த ஆசிரமத்திலே இருந்து குருகிட்ட படிச்சு அதுக்கப்புறம் ஞானத்துக்கு பிறகு அவரு அங்க என்ன பண்ணும், கிரகஸ்தால் இருந்தா மனைவியோ கணவனோ பர்மிஷன் கொடுத்தா போலாம், அது வித்வத் சன்னியாசம். அல்லது இன்னொரு சன்னியாசம் இருக்குது விவிதிஷா. சோ ஞான யோகியதை பெறுவதற்காக எங்க எடுக்கிறாங்க அவங்க, எங்களுக்கு எங்க போறாங்க, விவிதிஷா, ஞான யோகியத பிராப்தி, ஞான யோகியதை பெறுவதற்காக எங்க போறாங்க, சந்நியாசாசனத்துல போய் ஞான யோகியதை அருகதையை பெற்று குவாலிபிகேஷனை பெற்று சிரவணம் மரணம் நிதித்தியாசனம் செய்வதற்காக போறது விவிதிஷா சந்நியாசம். சோ 3 டைப் ஆஃப் சந்நியாசம் சொல்லியிருக்கேன். ஒன்னு கேவல சந்நியாசம், அங்க ஞானமும் கிடையாது, ஞானத்தை பெறுவதற்குண்டான யோகியதையும் கிடையாது, யோகியத்தை வளர்த்துக் கொள்ளலாங்கிற மூடும் கிடையாது, பிரச்சனை ஓடுற அது ஏன்னா அவங்களுக்கு கர்மத்தை விட்டுறாங்க, அம்மா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கர்மங்கள் எல்லாம். இந்த சன்னியாசி வித்வத் சன்னியாசிக்கும் விவிதிஷா சன்னியாசிக்கும் என்ன ரூல்ஸ் அண்ட் நாம்ஸோ அதே அவங்களுக்கு திருப்பி அவங்க வீட்டுக்கு வரணுங்கிறது கிடையாது, அம்மா அப்பா பார்த்துக்கணும், எல்லா நாட்டுக்கு ஒரு இது கூட இருக்காது, ஆதார் கார்டு கூட வாங்க மாட்டாங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கு. ஆனா அது கேவல சந்நியாசம். இன்னொரு சந்நியாசம் என்ன, வித்வத், ஞானத்தை பெற்றாச்சு. இன்னொன்னு விவிதிஷா, இன்னும் எனக்கு ஞான யோகிதை வரல, அதனால ஞான யோகிதை பெறுவதற்காக நான் என்ன பண்றேன், சந்நியாசம் எடுத்துக்கிறேன்னு போறது. ஆக்சுவலா இந்த 3 சந்நியாசம் எனக்கு ஒரே ஒரு வேர்டு போட்டாரு, சந்நியாசத்தினால் மட்டும். நமக்கு என்ன தெரியணும், 3 விதமான சந்நியாசம் இருக்குன்னு தெரிஞ்சு அப்புறம் என்ன புரிஞ்சுக்கணும், சந்நியாசத்தினால் மட்டும் அல்ல என்று, கேவல சந்நியாசத்தினால் என்றால் அதான் சொல்றாரு அவர். கேவல சந்நியாசம் என்ன, ஞானமற்ற கர்ம பரித்தியாகம், கர்மத்தை மட்டும் விடுறது,
ஞானம் கிடையாது, ஞான யோகியதையும் கிடையாது. பரித்தியாகம்னா தியாகம் பண்றதுனால, கர்மத்தை தியாகம் பார்த்ததுனால ஞான யோகத்தினால் ஏற்படும் நைஷ்கர்மிய லட்சணமான நிஷ்டை அவன் அடைய முடியாது. என்ன சொல்றாரு? கேவல சந்நியாசத்தை எடுத்துக்கிட்டு நீ போனீன்னா, நீ ரிஷிகேஷ் வேணாலும் போ, இல்ல வேற எங்க வேணாலும் போ, அங்க என்ன கிடைக்காது உனக்கு? ஞான நிஷ்டை கிடையாது. நைஷ்கர்மிய ஆத்மா அகர்த்தா இது ஞானம் ஜஸ்ட் சந்நியாசம் எடுத்துக்கிறதுனால கிடைக்காது. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறதுனால மட்டும், குடும்பத்தை விட்டு போறதுனால மட்டும், சூழ்நிலை இங்கிருந்து வீடு விட்டு ஆசிரமம் அப்படி மாத்திக்கிறதுனால மட்டும் உனக்கு ஞான நிஷ்டையோ அந்த நைஷ்கர்மிய லட்சணமான நிஷ்டை ஆத்மா அக்கர்த்தான் உன்னால தெரிந்து கொள்ள முடியவே முடியாது. ஏன்? வித்தவுட் குவாலிஃபிகேஷன், வித்தவுட் வைராக்கியம், வித்தவுட் சமாதி சட்க சம்பத்தி இல்லாம என்ன பண்ணிட்டா? சன்னியாசிக்குள்ள போயிட்டான். போனவங்க அத்தனை பேரும், இந்த கேவல சன்னியாசியா எடுக்கிறவங்க அத்தனை பேரும் ஃப்ராட் சன்னியாசியா தான் பாருங்க. அட்லீஸ்ட் என்ன பண்ணுவாங்க? அங்க உட்காந்து வியாபாரமாவது பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாருமே ஃப்ராட்னு சொல்ல முடியாது. சில பேர் அந்த இந்திரிய சுகத்தை அனுபவிக்க கட்டுப்பாடு இல்லாதவங்க தப்பான வழிக்கு போயிடுறாங்க. சில பேர் அங்கேயே ரிஷிகேஷ்லேயே உட்காந்து ருத்ராட்ச கொட்டை வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. போட்டிருக்கிற சன்னியாச ட்ரெஸ் பண்றது வியாபாரம். அதெல்லாம் என்னது? கேவல சந்நியாசம். ஆனா வித்வத் சன்னியாசியோ விவித சன்னியாசி வியாபாரம் பண்றது தப்புன்னு சொல்ல, அப்படி பண்ணினாலும் அவங்களுக்குள்ள என்ன இருக்கும்? ஞான நிஷ்டை, நைஷ்கர்மிய சித்தி. தட் இஸ் ஞான நிஷ்டை. ஆத்மா அக்கர்த்தாங்கிற ஞானத்தோட அவங்க என்ன பண்ணலாம்? வியாபாரம் பண்ணலாம், தப்பு இல்லை. அடுத்தது என்ன? சன்னியாசனம் மட்டும் என்ன பண்ண முடியாது? நீங்க நைஷ்கர்மிய சித்தியை பெற முடியாது. கேவல சந்நியாச தியாக, கேவல கர்ம தியாகம், அதனால மட்டும் நீ நைஷ்கர்மியத்தை அடைய முடியாது. அடுத்து அவதாரிக்கை டு த நெக்ஸ்ட் ஸ்லோகம், 5வது ஸ்லோகத்துக்கு உண்டான அவதாரிக்கை. அவதாரிக்கா, மேலும் ஒருவன் எந்த காரணத்தினால் ஞானமற்ற கர்ம சந்நியாசத்தினால் நைஷ்கர்மிய சித்தி அடைய மாட்டான்? ஏன் அவன் ஞானத்தை பெற முடியறதில்ல என்ற காரணத்தை அறிவதில் இச்சை கொண்டவனாகி இவ்வாறு கூறுகிறான். எந்த காரணத்தினால இந்த ஞானமற்ற சந்நியாசத்தினால் நைஷ்கர்மிய சித்தி அடைய மாட்டான் என்றால், நகி கச்சித் க்ஷணமபி ஜாத்து திஷ்டத்ய கர்ம கிருத்து காரியத்தே ஹெவஷ கர்ம சர்வ பிரகிருதி ஜெயகுணைகி ஜாத்து அப்படின்னா ஒரு காலத்திலும் க்ஷணம் அப்படி. ஏன் கர்மத்தை ஜஸ்ட் விடுறதுனால நைஷ்கர்மிய சித்திக்கு போக முடியாது அப்படின்னா, உடம்பு என்ன சொல்றாரு? ஜாத்து ஒரு காலத்திலும் க்ஷணமபி ஒரு நிமிஷமாவது கஷ்டித்து எந்த ஒரு ஆளுமே, அவன் எப்பேற்பட்ட மகானா இருந்தாலும் சரி, அக்கர்ம கிருத்து கர்மம் செய்யாதனாக நகி திஷ்ட, கர்மத்தை செய்யாமல் ஒரு க்ஷணம் கூட ஒரு மனிதனால, அவன் எப்பேற்பட்டவனால இருக்கட்டுங்க, ஒரு க்ஷணம் கூட பண்ணாம இருக்க முடியாது. நீங்க மெடிடேஷன் கத்து நீங்க அந்த பிராப்திக்கே போயிட்டாலும் சரி, சமாதிங்கிற அந்த பிராப்திக்கே போனாலும் இருதயம் வேலை செஞ்சுதான் ஆகணும், லங்ஸ் வேலை செஞ்சுதான் ஆகணும். எப்படி நான் எந்த கர்மம் பண்ணாம உட்காந்துருக்கேன்னு சொல்ல முடியும்? தூங்குறீங்க அப்படின்னாலும் பிரீத்திங் போயிட்டு தானே இருக்கு, ஹார்ட் வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது. ஒரு க்ஷணம் ஹார்ட் நின்னா முடிஞ்சு வச்சு கதை கந்தலாயிரும். லங்ஸ் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு நினைச்சா முடிஞ்சு போச்சு கர்ம. நான் அக்கர்த்தா, நீ தான் அக்கர்த்தாங்கிறீங்கள, நான் கொஞ்ச நேரம் அக்கர்த்தாவா இருக்கிறேன். நம்ம லங்ஸோ நம்ம ஹார்ட்டோ ஒரு 5 நிமிஷம் அக்கர்த்தா ஸ்டேஜுக்கு போயிருச்சுன்னு வச்சுக்குங்க, முடிஞ்சனா. ஸோ அதான் என்ன சொல்ற, நான் படைக்கப்பட்டதே உன்னுடைய உடம்புல ஒரு க்ஷணம் கூட நீ கர்மத்தை செய்யாம இருக்க முடியாது. அதான் சொல்றாரு. ஏனெனில் அவசக பராதீனமாக இருக்கிற சர்வ ஜனங்கள், அதாவது அவசகனா இது இப்ப பகவத்கீதையில பாத்தீங்களா, தன்வசம் அவசம்னா மற்றவங்களுடைய சார்ந்து இருக்கிற சர்வக ஜனங்கள் எல்லாரும் பிரகிருதி ஜெய், எதை சார்ந்திருக்காங்க? அவங்க உடம்பு எங்கிருந்து பெற்றுட்டு வந்தாங்க? மாயானுடைய பரிணாமம். தன்னுடைய கண்ட்ரோல் அவங்க பிறக்கல. அவசக யாருடைய வசத்தில் இருக்காங்க? தன்னுடைய வசத்தில் அவங்க இல்ல. யாருடைய வசத்தில் இருக்காங்க? பிறக்கும் போதே மாயாவுடைய வசத்தில் இருக்காங்க. மாயாங்கிறது சத்துவ ரஜோ தமோ குணா. அந்த ரஜோகுணம் என்னதான் பண்ண வைக்க நம்மள ஆக்டிவேட்ல இன்வால்வ் பண்ணிட்டு ஆகும். சோ நீ மாயாவுடைய பரிணாமத்தில் வந்த இந்த உடம்பு, பஞ்சபூதங்களுடைய பரிணாமத்தில் வந்த உடம்பு எப்படி ரஜோகுணத்தின் உள்ள இருக்கா இல்லையா? ரஜோகுணம் தானே பிராணன்.
ஐந்து பூதங்களிலிருந்து வந்ததுன்னு சொல்றோம். 5 பூதங்களுடைய ரஜோ குணத்தினுடைய அம்சத்திலிருந்து வந்தது தானே பிராணன். அது எப்படி கம்முன்னு இருக்கும்? எப்படி முடியாது? அதான் அவசக, அவனுடைய வசமே இல்லாம வந்து பிறந்திருக்கான். அப்ப யாரோட வசம்? மாயா வசம். சர்வக பிரகிருதி ஜனகி. அந்த சுபாவத்துல, சத்துவ குணத்தினுடைய சுபாவத்துல பிரகாரம் தான் அவன் போவான். ரஜோகுண சுபாவத்துல தான் அவன் நடந்துக்குவான். தமோ குண சுபாவத்துல அவன் நடந்துக்கு போறான். அவனுடைய வசம் அவன் இல்லை. என்னென்ன, நான் கர்மத்தை பண்ண மாட்டேன், பண்ணாம இருக்க முடியாது. அவனுடைய வசத்தில் அவன் இல்லை. அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் மாயா. அது தெரியாம நான் கர்மத்தை பண்ண மாட்டேன், நான் கர்மத்தை பண்ண மாட்டேன்னா எப்படி? இட்ஸ் நாட் பாசிபிள். குணைக்கு என்னென்ன குணம்? சத்துவ ரஜ தமஸ் என்ற குணங்கள். அவனுடைய சுபாவம் will not allow him to quit karma. அந்த கர்மத்துட்டு வெளியில் வரக்கே அவனுடைய சுபாவம் விடாது, விடவே விடாது. கர்மத்தை பண்ணாம இருக்கு, எதுவுமே பண்ணினாலும் மைண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அப்படியே மானச கர்மா ஓடிக்கிட்டே இருக்கும். ஒண்ணும் இல்லைங்க, சும்மா தான் கொண்டிருந்தேன். ஆனா மனம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆக்ஷன்ல தான் இருக்கும். ஏன்னா அப்படி படைக்கப்பட்டது சுபாவம். அப்படி மாயோட பிறப்பிலிருந்து மாயினுடைய மாடிஃபிகேஷன் போது இந்த சரீரம் எப்படி கர்மம் இல்லாமல் இருக்கும்? சத்துவ ரஜோ தமஸ் என்கின்ற குணங்களால், மாயினால் அந்த அவனுடைய சுபாவமே அவனை கர்மத்திலிருந்து விடுபடுவதற்கு விடாது. அவருடைய சுபாவமே, நீங்க போய் அவனை கம்முன்னு சொல்ல வேண்டாம். அவனுடைய சுபாவமே அவனை சும்மா இருக்கிறதுக்கு விடாது. ஆனா சில பேர் பார்த்தா எப்ப பார்த்தாலும் சும்மா இருக்க மாதிரியே தெரியுதுங்களேன்னா மனசுக்குள்ள ஓட்டிட்டு இருக்கு அவங்களுக்கு. பிசிக்கலா தமோ குணம் பிரிடாமினா இருக்கும் பாத்தீங்கன்னா பெருசா வேலை செய்யாத மாதிரி இருக்கும். ரஜோ குணத்தை பாத்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஆனா தமோ குணத்தில் இருக்கிறவங்க எம்டி மைண்ட், டெவில்ஸ் ஒர்க்ஷாப். எதையோ ஒண்ணு தப்பா குடும்பத்துக்குள்ள பாத்தீங்கன்னா பிரச்சனை யாருனால வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சும்மா உட்காந்துருக்காங்க பாருங்க, அவங்கனாலதான் ஓடிக்கிட்டே இருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் நினைக்கிறதுக்கு டைம் இருக்காது. ரஜோகுணம் அது ஓரளவுக்கு, அதனால சாஸ்திரம் சொல்ற ரஜோகுணம் பெட்டருங்க கம்பேரிட்டிவ் டு தமோ குணம். ஏன்னா தமோ குணம் சும்மா உட்காந்து அப்படியே இது தப்பா இருக்குமா, அது தப்பா இருக்குமா, இவன் இந்த பிரச்சனை பண்றாங்களா, அவங்க அந்த பிரச்சனை பண்றாங்களா, இவங்க அப்படியே யோசனை பண்ணி குடும்பத்துக்குள்ள பாருங்க தமோகுண பிரிடாமினன்ட் மக்கள்னாலதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். ஏன்? அவங்க பாருங்க சும்மாவா இருக்கிறாங்க, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டு பண்றதா எங்க எவ்வளவு வேலை செஞ்சிருக்கணும் மண்டைக்குள்ள. ஒரு 2 பேர் நல்லா இருக்கவங்கள பிரிச்சு விடணும்னா நீங்க சும்மா இருந்தாலும் அது பிரியாது. அப்ப அந்த அளவுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கர்மம். மொத்தத்துல சுபாவம் கர்மத்தை செய். அதனாலதான் சொல்றதுங்க, கர்மம் இல்லாமல் ஒரு க்ஷணம் கூட உன்னை நீ எம்டியா வச்சுக்காத. எம்டி மைண்ட் டெவில் ஷோஸ் ஷாப். எதையோ திங்க் பண்ணிடுவேன். நீ கர்மத்தை செய்யல அப்படின்னா, பிசிக்கலா நீ கை கால் அசைச்சு ஒரு வேலை செய்யல அப்படின்னா, சும்மா இருந்தன்னாவே மண்டை அபிரிதமா தப்பா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஏன்னா உள்ள இருக்கிற வாசனைகளா வெளியே வருமா? அப்படியே எங்க போயிடும். அப்படியே ஒரு கற்பனை, ரியல் ஆஃப் ஃபேண்டசிங்கிற அந்த மாதிரி ஒரு கற்பனை ராஜ்யத்தை நாமளே படைச்சு, அதுதான் பகல் கனவுங்க. நாமளே உட்காந்துக்கிட்டு அப்படியே ஒரு கற்பனை ராஜ்யத்தை படைச்சு, ஐயோ அதுல போய் என்ட்ராயி அதுல ஒரு கேரக்டரையும் கொண்டு வந்து பகல் கனவு அதுக்குள்ள போயிடவே கூடாது. எந்நேரம் அடுத்தது என்ன, அடுத்த வாட் நெக்ஸ்ட் இந்த வேலை முடிஞ்சா அடுத்த வேலை, இதை படிச்சு அதை எழுதினியா அதை போனே 24 மணி நேரம் பிஸியா வச்சிருந்து பாருங்க, மனசு அப்படியே தட்டாட்டு லேசாயிரும். நீங்க 24 உடம்ப கம்முன்னு வச்சு பாருங்க, மனம் பேர்டன் ஆயிரும். உடம்பு கம்முன்னு இருந்திருக்கும், ஆனா மனம் என்ன ஆயிரும்? அப்படியே பாரமாயிரும். அவங்க சொன்ன தப்பு, இவங்க சொன்ன தப்பு, அதை ஆராய்ச்சி பண்ணி இதை ஆராய்ச்சி பண்ணி கடைசியில படுத்த தூக்கம் வராது. என்ன சொல்றாரு? கர்மத்தை காரியத்தே, கர்மத்தை செய் பலவந்தமாக செய்யப்படு. நீயே நினைச்சு நான் சும்மா இருக்கணும்னாலும் உன்னுடைய சுபாவம், உன்னுடைய குணம் உன்னை சும்மா இருக்கா விடாது. சோ கர்மத்தை தொடர்ந்து செய். அதனாலதான் என்ன சொன்னாரு? கர்மன் ஏவாதிகாரஸ்தே, உனக்கு அதுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. அதை விட்டுட்டு இந்த சும்மா இருக்கலாம், வேதாந்தம் படிக்கலான்னு வந்துடாத. யூ கான்சென்ட்ரேட் யுவர் ஸ்வதர்மா, டூ இட் அஸ் கர்மயோகா. அப்பதான் உனக்கு குவாலிஃபிகேஷனே கிடைக்குது. அதுக்கப்புறம் தான் சிரவணம்ங்கிறது மண்டைக்குள்ள ஏற போகுது. அதுதான் சொல்ற ஃபர்ஸ்ட் பாஷ்யம். ஒருவன் அது இப்ப சொன்னதை சங்கராச்சாரிய விளக்குறாரு. ஏதோ ஒன்னா காய்க கர்மம் பண்ணியாகணும், இல்லையா வாச்சிக்க கர்மம் நீ பண்ணியாகணும், இல்லையா மானச கர்மம். 3ல எதையோ ஒண்ணு நீ பண்ணித்தான் ஆகணும். ஜாகிரத அவஸ்தையில இருக்கிறீனா இந்த 3ல ஏதோ ஒண்ணு நீ பண்ணித்தான் ஆகணும். ஏன்? நீ உன்னுடைய வசமின்றி செயல்பட்டு கொண்டிருப்பா. ஒருவன் எப்பொழுதும்
ஒரு க்ஷண மாத்திரமும் ஒரு காரியமும் செய்யாமல் இருப்பது இல்லை. ஏன்னா எல்லா பிராணிகளும் பிரகிருதியிலிருந்து மாயா சத்துவ ரஜோ தமத்தினால் குணங்களினால் சுவாதீனமற்று அவசகன தன்வசமின்றி அவை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கர்மங்களினால் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். யூ ஆர் ஃபோர்ஸ்ட் டு டு கர்மா. இது தெரியுறதில்லை. யூ ஆர் ஃபோர்ஸ்ட் டு டு கர்மா பை மாயா பிரகிருதி சுவாவம். யூ ஆர் ஃபோர்ஸ்ட், தள்ளப்படுகிறோம், உந்தப்படுகிறோம். கர்மத்தை செய்யறதுக்கு பின்னால் ஒரு ஆளு அமுத்துறான். அப்படி இருக்கும்போது நான் கர்மத்தை செய்ய மாட்டேன். சோ என்ன ஆகும்? சாஸ்திரிய கர்மம் சர்வ கர்ம, சர்வங்கிற ஒரு வேர்டு போடுறாரு. அது நீங்க விளக்கணும்னா சாஸ்திரிய கர்மா அசாஸ்திரிய கர்மா ரெண்டா பிரிக்கலாம். ஏன்னா சாஸ்திரத்துக்குள்ள வந்ததுனால சாஸ்திரிய கர்மான என்னன்னு புரியும், வேதாந்தத்துக்குள்ள வராங்களும் நீங்க அசாஸ்திரிய கர்மான என்னன்னு புரியாது. இப்ப சாஸ்திரிய கர்மா அப்படின்னா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட கர்மம் பேருங்க. அசாஸ்திரிய கர்மா சாஸ்திரத்தில் சொல்லப்படாத கர்மங்கள். அப்படி ரெண்டா பிரிச்சுக்கலாம் டோட்டல் கர்மத்தை. நீங்க சாஸ்திரிய கர்மாவை ஃபாலோ, சாஸ்திரிய கர்மம் என்னங்க? நித்திய நைமித்திக பிராயச்சித்த இந்த மாதிரி கர்மங்கள். அத பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அவன் பாதுகாப்புக்குள்ள வந்துருவான். தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வார். சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட கர்மங்களை செய்வதன் மூலியமாக அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறான். சேவ் ஹிம் ஃப்ரம் அதர். எங்க எதிலிருந்து தன்னை பாதுகாத்துக்கிறான்? தவறான செயல்களோ தவறான ஆட்டிடியூடோ வராமல் அவன் மனதை அவன் பாதுகாத்துக் கொள்கிறான். இது சீக்ரெட். சாஸ்திரிய கர்மத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ அதை ஃபீல் பண்ணிருக்கலாம். நீங்க அதுக்குள்ள வந்துட்டோம். நித்திய நைமித்திக கர்மங்களை வச்சுக்கோங்க, அதுதான் மெயின். பிராயச்சித்த கர்மங்களை செகண்டரி. நித்திய கர்மத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களை அறியாமலேயே சீக்ரெட்டா ராங் ஆக்ஷனுக்கு போக மாட்டீங்க, ராங் ஆட்டிடியூடுக்கு போக மாட்டீங்க. அதுக்கு தான் சாஸ்திரிய கர்மம். நீங்க அசாஸ்திரிய கர்மத்துக்குள்ள போறீங்க அப்படின்னா என்ன பண்ணிடும்? நம்மள அறியாம தவறான செயல்களும் தவறான ஆட்டிடியூடும் நமக்குள்ள வந்துடும். ஸோ ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் பை என்ன சொல்றது, அந்த சாஸ்திரிய கர்மத்துக்குள்ள வர்றதனுடைய பெனிஃபிட் என்னன்னு சொல்றாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் பாசியம். இங்கு எல்லா பிராணிகள் என்ற இடத்தில் சர்வ அஜ்ஞானி என்று சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கூறப்போகிறார். சர்வம்னா யார் யாருக்கு? ஞானி அஜ்ஞானி ரெண்டு பேருமே. எல்லா அஜ்ஞானிகளும் என்று அர்த்தம் கொள்ள வேண்டும். ஏனென்றில் குணைர் யோன விஷாலியத்தே என்று சாங்கியர்களை பிரித்து தனியாக கூறியதால் அஜ்ஞானிகளுக்கே கர்மயோகம், கர்மயோகம் ஞானிகளுக்கு அல்ல. இந்த இடத்துல ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புளை நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டாலும் யாருக்குத்தான் கர்மயோகம் நல்லா புரிஞ்சுக்கணும்? அஜ்ஞானிகளுக்குத்தான் கர்மயோகமே தவிர ஞானிக்கு கர்மயோகம் இல்லை. ஏன் இல்லை? கர்மயோகத்தினால் என்ன பலனை பெற வேண்டுமோ அதை பெற்றவருக்கு, அந்த கரண சுத்தி பெற்றவருக்கு, குவாலிபிகேஷனை பெற்று சிரவணத்தை முடிச்சு மனனத்தை முடிச்சு நிதித்தியாசனத்தை முடிச்சு ஞானத்துக்கும் போய் ஞான நிஷ்டைக்கும் போய் பின்னால பேக் அடிச்சுட்டு வருவாருங்க கர்மயோகத்துக்கு. அங்க போய் நிக்கிறவருக்கு கர்மயோகம் அவசியம் இல்லை. பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு அந்த ஃபீலிங்கோ ரெகக்னிஷனோ ஞானிக்கு அவசியம் இல்லை. சோ சாங்கியர்களை பிரித்து தனியாக குணைர் யோன விஷாலியத்தே. அப்போ ஒரு இந்த இடத்துல என்ன சொல்றாரு? அதாவது விஷாலியத்தினை யாருக்கு ஞானம் யாருக்கு இல்லையோ அஜ்ஞானிகளுக்கு தான் என்ன வேணும்? கர்மயோகத்தை பிராக்டிஸ் பண்ணணும். கர்மயோகத்தின் மூலியமாக ஞான நானிஷ்டிக் போனவங்களுக்கு கர்மயோகம் அவசியம் இல்லை. எக்ஸப்ட் ஞானி ஆல்மஸ்ட் டூ. அப்போ உலகத்துல யாருங்க கர்மயோகம் பண்றதுன்னா எக்ஸப்ட் ஞானி. அவன் இந்துவா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், கிறிஸ்டியனா இருக்கலாம், அதை பத்தி கவலை இல்லை. எக்ஸப்ட் ஞானி, இந்த உலகத்துல பிறந்த அனைவரும் கர்மயோகம் பண்ணித்தான் ஆகணும். அதுல நோ எக்ஸப்ஷன் அட் ஆல். ஏனென்றால் குணங்களால் அசைக்கப்படாத ஞானிகளுக்கு ஏன் அவங்களுக்கு தேவையில்லை? அவங்க இந்த மூன்று குணத்தை கடந்தவர்கள். இப்ப அஜ்ஞானி இந்த மூணு குணத்தினுடைய பிடியில் இருப்பவன், மாயின் பிடியில் இருப்பவன் அஜ்ஞானி. சோ அவன் என்ன பண்ணியாகணும்? அந்த குணங்களால் அசைக்கப்படவன்.
ஆனா ஞானி குணத்தை கடந்தவர், குணத்தினால் அசைக்கப்படாதவர். ஏனென்றால் குணங்களால் அசைக்கப்படாத யாரு? ஞானி. பை நேச்சர் நேச்சலனம். அவர் மனசுல என்ன கிடையாது? பை நேச்சர் நேச்சலனம் இந்த மைண்ட். ஞானிகளுக்கு சுபாவமாகவே சலிக்கும் தன்மை அற்றதால் கர்மயோகம் அவர்களுக்கு பொருந்தாது. ஆத்மா நித்திய முக்தக. அவருக்கு என்ன தெரியும்? ஆத்மா அகர்த்தா, ஆத்மா நித்திய முக்தக, ஆத்மா சர்வவியாபி. இது தெரிஞ்சதுனால அவருக்கு கர்மயோகம் அவசியம் இல்லைன்னு அண்டர்லைன் பண்ணி புரிஞ்சுக்கணும். ஞானிக்கு கர்மயோகம் இல்லை. ஏன்னா அவர் குணங்களால் அசைக்கப்படாதவர். ஏன்னா குணா, அவர் ஏன் குணாதீத்தக என்ன சொல்லுவான்? ஞானி குணத்தை கடந்தவர், குணாதீத்தக. அந்த குணத்தினால் ஏற்படும் மனதில் ஏற்படுகின்ற சஞ்சலங்கள் அவருக்கு என்ன தெரியும்? ஞானிக்கு மனதில் ஏற்படுகின்ற சஞ்சலங்கள் ரஜோ தத்துவ குண ஆத்மிகா மனம், சஞ்சல ஆத்மிகா மனம், அது ரஜோ குண தத்துவ குண தமத்தின பாதிக்கப்பட்டு சஞ்சலமாகுதுன்னு தெரியும். நான் சஞ்சலம் அடைகிறேன்ங்கிறது அவருக்கு புரியும். நான் சஞ்சலம் அடைவதில்லைன்னு புரியும். இந்த மனம் சஞ்சலம் அடைகிறது, அது நான் அல்லங்கிறது புரியும். அதுதான் நேச்சலனம் பேர். அந்த ஒரு இவ்வாறு வேதா வினா ததாச்ச வியாக்கியாத்தம் வேதா விநாசினம் படிச்சிருக்கோம். வேதா விநாசினம் என்ற ஸ்லோகத்தின் வியாக்கியானத்தை விஸ்தாரமாக விளக்கப்பட்டுள்ளது. இந்த பாயிண்ட் வேதா விநாசினம் ஆரம்பிக்கிற ஸ்லோகத்துல தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறதுன்னு கோட் பண்றார். எது? ஞானிகளுக்கு கர்மயோகம் அவசியம் இல்லை. அந்த கருத்துக்கு எந்த ஸ்லோகத்தை கொடுக்கிறாரு? வேதா விநாசினம்ங்கிற ஸ்லோகத்தை கொட்டேஷன் கொடுக்கிறாரு. அடுத்தது அவதாரிக்கா டு தி நெக்ஸ்ட். அந்த ஒரு ஆத்ம ஞானி அல்லாதவன் யாருக்கு இப்ப கர்மயோகம் தேவையில்லை? ஞானிக்கு கர்மயோகம் தேவையில்லையா? அடுத்து யாரு இருக்கா? மற்றவங்க எல்லாம் யாரு? அஜ்ஞானி. அந்த ஆத்ம ஞானி அல்லாதவன் யாரவ? அஜ்ஞானி. விதிக்கப்பட்ட கர்மாவை செய்யலினா அது சரியல்ல. அஜ்ஞானியாக இருப்பவர்கள் கர்மத்தை விடுறது தவறு. சரியல்லன்னு என்ன? தவறு. அவனுடைய அது முன்னேற்றாது, அவனுடைய லைஃப்ல அதை அவனை முன்னேற்றி இழுத்து செல்லாது. ஸோ என்ன பண்ணணும்? என்ன தெளிவாய்க்கணும்? நம்மளுடைய கர்மத்தை பர்ஃபெக்டா முடிக்காம எங்க போக முடியாது? சிரவண பிராப்திக்கே போக முடியாது. ஏன்னா மெயின் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா மெயினாக அவங்க ஷேர் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு டியூட்டிஸ் அதிகம், அப்போ என்னால் வகுப்புக்கு வர முடியல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். வந்தாலும் என்னால் கொஸ்டின் ஆன்சர் இல்லை, அதுக்கு மேலே அந்த 1 ஹவருக்கு மேலே என்னால் அதிகமாக கொடுக்க முடியல, எனக்கு டியூட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க நல்லா திங்க் பண்ணி பாருங்க. ஃபஸ்ட்டு பரதர்மத்துக்கு போயிருக்கோம். ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இறைவன் என்னுடைய சொதர்மத்தை பண்ணிட்டு ஆத்ம ஞானத்தை பெறுவதற்குண்டான காலத்தை கொடுத்துட்டாரு. இதுல மாற்றுக்கிறதுக்கே இடம் கிடையாது. இறைவன் எதுக்கு காலம் கொடுத்திருக்காரு? சொதர்மத்தை பண்றக்கும் ஆத்ம ஞானத்தை பெறுவதற்குண்டான ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி போற அளவுக்கு தான் சொதர்மத்தையும் கொடுத்திருக்காரு. ஆத்ம ஞானத்தை பெறுவதற்குண்டான காலம் 24 மணி நேரத்துல ஆத்ம ஞானத்துக்கு ஒரு காலம், சொதர்மத்துக்கு ஒரு காலத்தை பேலன்ஸ் பண்ணி தான் இறைவன் கொடுத்திருக்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்குங்க. ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி தான் இறைவன் கொடுத்திருக்காரு. அப்போ எனக்கு நேரம் இல்லைன்னு வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் இந்த கருத்து புரியல. இறைவன் எனக்கு அதுக்கும் காலத்தை கொடுத்திருக்காரு, எனக்கு கண்டுபிடிக்க தெரியலங்கிறத ஒத்துக்குங்க. ஆனா அகங்காரம் விடாது. இது மாதிரி நீங்க அதை மாஃபியா லேடிங்கிற மாதிரி நின்னுக்குவா. முன்னால் நின்று அதுக்கு எனக்கு அது எச்சு இது எச்சு, அதனால இது பண்ண முடியல, அது புள்ள முடியல. யார் சொல்றது? மாயா, அவித்யா. இண்டிவிஜுவலா பார்த்தா அது பேர் என்ன? அவித்யா, அஜ்ஞானம், மாயா. அதனுடைய சோகம், மோகம். மோகம் தான் அதெல்லாம் வேலை பண்றது. இல்லூஷன், டெல்யூஷன், அதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. ஏமாத்திக்காதீங்க. உங்களை நீங்களே ஏமாத்துறாவ அவளை துரத்துங்க. என்ன பாயிண்ட்? ஃபர்ஸ்ட் ஸ்வதர்மத்தையும் ஆத்ம ஞானத்தையும் பெறுவதற்குண்டான பேலன்ஸான டைமை இறைவன் கொடுத்துட்டாரு. அப்ப எனக்கு டைம் இல்லையே நீங்க சொல்றீங்கன்னா நான் எங்கெங்க நீங்க லூப் ஹோல் விட்டுருக்கீங்க பாருங்க. ஒண்ணு, பரதர்மத்துக்கு போயிருப்போம், கண்டிப்பா பரதர்மத்துக்கு போயிருப்போம். என் குழந்தைய நான் வளர்த்தலாம், தர்மம். என் பையனோட மகனை நான் வளர்த்தனா அது பேர் பரதர்மம். அவ்வளவுதான். பரதர்மத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? என் பையனோட மகனை அவன் தான் வளர்த்தணும். இறைவன் என்னை நம்பி அந்த குழந்தை கொடுக்கல.
அவங்களுக்கு தான் குழந்தை கொடுத்துருக்காங்க. நம்ம மாரல் சப்போர்ட் பண்றோம். ஏன்னா அதுக்குள்ள நுழையிறீங்க அப்படின்னா பரதர்மம், அதுக்குண்டான நேரம் உங்களை அங்க சுவாகா பண்ணும். இப்ப இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். எங்கால் பரதர்மத்துக்குள்ள போயிருப்பீங்க. பரதர்மம் பயாவக. எப்ப பரதர்மத்துக்குள்ள போறீங்களோ பயத்தை கொடுக்க கூடியது. அது எல்லாம் பண்ணிருப்பீங்க. கடைசியில் நீ பண்ணது அத்தனை தப்பும் பையன் நல்லா வளர்த்தி கொடுத்துருப்பீங்க. கடைசியா பையன் ஒரு வார்த்தை சொல்லுவான் பாருங்க, அப்படியே துவண்டு உயரும். நம்ம நீ தப்பா வளர்த்திட்டீமா, அந்த மாதிரிதான் வருது பயா வக. பரதர்மம் எந்த இடத்துல போனீங்கனாலும் பயா வக. அது பக்கத்து வீட்டுக்கார நம்பூடா, அதை பத்தி இல்ல. நீ சொல்லி கொடுத்தது சொல்லியே கொடுத்தீங்கன்னா நீ சொல்லி கொடுத்தது தப்பும்பாங்க. பயா வக பரதர்மம். சோ அங்க போயிருப்போம். அது பயத்தை கொடுக்கக்கூடியன்னு தெரியாம உள்ள போய் மூக்கூட்டி அன்பு ஆசை பாசம் வலிக்கு விழுந்துட்டு போய் எதையோ போய் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதுலயும் நம்மளுடைய காலம் பேலன்ஸ் ஆகாது. சோ சொதர்மத்துக்கும் ஆத்ம ஞானத்தை வேதாந்த வகுப்புகள் அட்டன் பண்றதுக்கும் பேலன்ஸ் பண்ணி தான் இறைவன் காலத்தை கொடுத்திருக்காரு. அதெல்லாம் இல்லாம பஞ்சமகா யக்னங்கள் பண்றதுக்கும் அவர் பேலன்ஸ் பண்ணி தான் கொடுத்திருக்காரு. சோ முடியல அப்படின்னா, உங்களால பண்ண முடியல ஒரு வார்த்தை வந்ததுன்னா எங்கேயோ நீங்க லேக் ஆகுறீங்க, லூப் ஹோல் விட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கங்க. ஏன்னா அதை முதல்ல ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. பரதர்மம் பண்றக்கோ சரி, சொதர்மம் பண்றக்கோ, ஞானத்தை பெறுவதற்கோ, பஞ்சமகா யக்னங்கள் பெறுவதற்கோ காலத்தை இறைவன் எனக்கு கொடுத்துதான் பேக் பண்ணி தான் அனுப்பிச்சிருக்காரு. எப்படி நான் உயிரோடு இருக்க வரைக்கும் எனக்கு என்ன உணவு தேவைப்படுமோ அது உலகத்தில் வச்சுதான் என்னை படைச்சாரு. என்ன உணவு நான் 10 வருஷம் 100 வருஷம் வாழ்றேன்னா 100 வருஷம் ஒரு ஜீவராசிக்கும் எவ்வளவு உணவு தேவையோ அத்தனையையும் இறைவன் படைச்சிட்டு தான் என்னை உள்ள விடுறாரு உலகத்துக்குள்ள. அப்படிப்பட்டவர் காலத்தையும் மேனேஜ் பண்ற, காலத்தையும் கொடுத்துதான் எனக்குள்ள உள்ள விட்டுருக்காரு. இந்த உலகத்துல என்ன எப்படி விட்டுருக்காரு? காலத்தை கொடுத்துதான் விட்டுருக்காரு. ஆனா எனக்கு காலம் இல்லைன்னு சொல்றவன் நேர்மை இல்லாதவன் சொல்லுவார். நேரம் இல்லை என்றால் ஏன் நேர்மை இல்லாதவன் அப்ப நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பரதர்மத்துக்குள்ள போயிருப்போம், அல்லது இந்திரிய விஷயங்களுக்கு காலத்தை செலவு பண்ணி பழகிருப்போம். செல்போன் எடுத்து அப்படியே ஓட்டுறது, எவ்வளவு நேரம் ஆச்சு எவ்வளவு ஆச்சு அங்க ஒண்ணும் தெரியாது, ஓட்டிக்கிட்டே இந்திரிய விஷயங்களுக்கு பின்னால ஓடி இருப்போம், காலம் போயிருக்கும். இல்ல பக்கத்து வீடு, அதாவது தேவையற்ற பேச்சுக்கள் காலத்தை முழுங்கி இருக்கும். தேவையில்லாத விஷயத்துல மூக்கூட்டுக்கிட்டு ஒரு பிரச்சனை, அது நாட்டுல சொல்ல வேணாம், தினம் ஒரு பிரச்சனை கிளம்புதுங்க, தினம் ஒண்ணு. அது வேற எல்லாம் செல்போன்லயே வந்துருதா, அது என்ன இது என்ன, அப்படி என்ன இப்படி என்ன, அது என்ன இது என்ன. அது எவ்வளவு நேரம் கொடுக்கணுமோ அவ்வளவு தூரம் தெரிஞ்சு அந்த நியூஸை தெரிஞ்சுட்டு அதோட விட்டுறணும். அதை உட்காந்து பேசி டிபேட் போட்டு அதுல காலம் போயிருது நிறைய பேத்துக்கு. சோ இந்த மாதிரி அப்புறம் எதையுமே கான்சென்ட்ரேட்டா எந்த நம்மளோட சொதர்மத்தை நீங்க பக்கா கான்சன்ட்ரேட் செஞ்சு பாருங்க. சில பேர் 1/2 மணி நேரம் செய்யற வேலையை 1 மணி நேரம் செய்யறாங்க. என்னன்னு கேட்டா அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இதை வைக்க வேண்டியது, அதை வைக்க வேண்டியது, இதை வைக்க வேண்டியது, ஒரு ப்ராப்பரா கடன்னு போய் அது 1/2 மணி நேரத்தை முடிச்சுட்டு வெளியில் வரணும். கிச்சனுக்குள்ள போறோம்னா அந்த 1 ஹவர் ஒர்க்க, ஒரு 2 மணி நேரம் ஒர்க்க 1 மணி நேரம் இவங்க செய்யறது அவங்க 2 மணி நேரம் செய்யறாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எல்லாம் போட்டு கலசி பரப்பி, ஏன்னா மனம் ஒரு கான்சன்ட்ரேட், ஒரு ஏகாக்கிரம் சித்தம் இல்லாதவர்கள் 1 மணி நேரத்து வேலையை 2 மணி நேரம் செய்வோம். அப்போ காலம் என்ன ஆயிரும்? ஸ்வாகா. சோ இந்த மாதிரி செக் பண்ணுங்க, எங்க எனக்கு காலம் மிஸ் ஆகுது, நான் எங்க மிஸ் பண்றேன்னு அவங்கவுங்க கண்டுபிடிங்க. ஏன்னா நான் எக்ஸாம்பிள் தான் கொடுக்க முடியும். அப்ப கண்டிப்பா தேவையில்லாத விஷயத்தில் காலத்தை ஸ்பெண்ட் பண்ணி இருப்போம். அதான் நான் சொன்னேன் அன்னைக்கு, காலையில நிச்சயதார்த்தம் 8 to 9 அப்படின்னா எப்ப போறோம்? 8 மணிக்கு அங்க இருந்தா போதும். நம்ம வீட்டு பையனா, நம்ம அக்கா தம்பினா நம்ம கொஞ்சம் நேரத்துல போறோம், முதல் அன்னைக்கு போறோம். வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம் அப்படின்னா 8 மணினா 8 மணிக்கு அங்க இருந்தா போதும். அவங்க எதிர்பார்க்கறது 8 to 9. பத்திரிக்கையில 8 to 9 போடுறாங்க. 9 மணியோட நம்ம கிளம்பிடணும். ஆனா என்ன பண்றோம் நம்ம? அன்னைக்கு ஒரு நாள் பாக்குற ஒரு ஃபங்க்ஷன்ல காலையில் மட்டும்தான் ஃபங்க்ஷன், அவங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கிறது பார்த்து மறுபடியும் மத்தியானம் சாப்பாடை ப்ரிப்பேர் பண்ணி மறுபடியும் மத்தியானம் போட்டு வீட்டுக்கு வரும்போது மணி 4. என்ன ஒரு காலையில 8 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் அந்த ஃபங்க்ஷன்ல அவங்களுக்கு தொந்தரவு தானே, ஃபங்க்ஷன் நடத்துறவங்களுக்கு தொந்தரவு தானே. 9 மணியோட கிளம்பி வர வேண்டியதுதானே அங்கே. அதனால 9ன்னு போடுறாங்க. 8 to indefinite டைம் நீங்க அப்படியே இருங்கன்னா போட்டாங்க பத்திரிக்கையில. 8 to 9 என்ன அர்த்தம்? கிளம்பி இருன்னு அர்த்தம். அது பத்திரிக்கை போட்ட டைம் கிளம்புங்கன்னு அர்த்தம் தானே போடுறாங்க அவங்க. அது இல்லை, அப்போ உட்காந்துக்க. இப்படி எது விஷயத்துல எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் பாக்குறேன். டைம் ஒரு பர்ச்சேஸ் போறோம், ஒரு அதுல எவ்வளவு மற்ற டைம், ஏகப்பட்ட டைம் பர்ச்சேஸ்ல போகும். அதை வாங்க போனேன், இதை வாங்க போனேன், இதை மாத்த போனேன், அதை மாத்த போனேன்னு இப்படி காலத்தை விரயம் பண்றோம். இதுதான் உண்மையை தவிர வேதாந்த வகுப்புகள் வருவதற்கும் ஸ்வதர்மம் பண்றக்கும் பஞ்சமகா யக்னங்கள் பண்றக்கும் இறைவன் காலத்தை கொடுத்து இருக்கிறா. ஏமாத்தாதீங்க, எங்களை ஏமாற்ற முடியாது.
இறைவன் கொடுத்திருக்கிறார். அதை தாண்டி ஆனா அப்படின்னா என்ன புரியல, எங்கேயோ லூப்போல் ஓடிக்கிட்டு இருக்குது, கண்டுபிடிக்க தெரியலன்னு அர்த்தம். சட்டியில் ஏதோ இடத்துல ஓட்டம் விசில் ஆயிடுச்சு, எந்த இடத்துல ஓட்டைனா தான் அடைக்க முடியும். அது என்ன, அது ஊத்துற தண்ணி எல்லாம் அதில் அப்படி கசிஞ்சு போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ எதுக்கு சொல்லனா, கர்மத்தை விட்டுட்டு சொத்தர்மத்தை விட்டுட்டு பஞ்சமகா யக்னங்களை விட்டுட்டு நிறைய யக்னத்தை விட்டுட்டு ஞானம் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். அதைத்தான் அவர் சொல்றார் இந்த ஸ்லோகத்துல. பாஷ்யத்தை நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டது அதுதான். ஏன்னா எல்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு ஏன் முடியல, எல்லாமே எப்படி இருக்கு, கடைசியா கன்க்ளூட் பண்ணும்போது ஸ்டார்டிங் வச்சு கன்க்ளூட் பண்றேன், எல்லாமே தாட் ஃபார்ம்லயே வச்சிருக்கீங்க. அதை ரெகக்னைஸ் கொண்டு வாங்க. நோ குரு இஸ் நீடட், யூ வில் கோ ஆன் யுவர் ஓன் வே. இதுல ஆனாங்கிற வார்த்தை போட மாட்டோம். இஃப் யூ ரெகனைஸ் கர்மயோகம், இஃப் யூ ரெகனைஸ் கான்ட்ரிபியூஷன். நேற்று பார்த்தேன், என்னால கான்ட்ரிபியூட்டரா இருக்க முடியல, கொஸ்டின் ஆன்சர்ல ஐ கேனாட் பி அ கான்ட்ரிபியூட்டர் தெரியுது. நம்ம கன்சியூமரா மட்டும் இருக்கிறன்னு உங்களுக்கு தெரியுது. என்ன போடுறாங்க, ஐ கேனாட் பி அ கான்ட்ரிபியூட்டர் பிகாஸ் த தாட் ஃபார்ம் இஸ் தேர், நாட் யூ ஆர் நாட் ரெகனைஸ்ட் த கான்ட்ரிபியூஷன். அப்போ ரெகனைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. தட்ஸ் த ப்ராப்ளம். ஓகேவா? ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.